வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். இப்போ பூரிக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு வேக வச்சு 2 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. அது வதங்கி வரதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா வதங்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் அதிலேயே வதங்கட்டும். 2 நிமிஷம் பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்க நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக பொடிச்சு கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து எண்ணெயோடு ஒரு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா தண்ணி நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்டாட்டம் நல்லா கலந்து தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தாராளமாக ஊற்றலாம். நமக்கு இந்த குருமா வந்து நல்லா கெட்டியாகவே வந்துடும். நமக்கு இதுக்கு வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், தேங்காய் எதுவுமே தேவையில்லைங்க. இவ்வளோ தான் மெத்தடு. அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வதக்கி விட்டு சேர்த்துருங்க லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா அந்த பச்சை வாசம் ஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ தான் நுர கட்டி பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சன்னமாக வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப குருமா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போய் நல்லா குருமா ஓரளவுக்கு பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான கண்டன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.